எங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலரே. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க பாரும் இறை குளமே. வேளையிலே முழு நிலமாய் நிலமதில் நடந்தவனே. பாவம் நம்மிலே மறையாதோ தேவன் பாதம் நம்மிலே பறியாதோ. உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே இறையருள் மலரே. வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, இத்திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருத்தல இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவி செய்த நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this mass is being offered for all the faithful gathered here and those who are participating through Jaya Plus, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass, and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Good Health of Velankanni who are watching the same. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, ஆரோக்கிய அன்னையின் அன்பு பக்தர்களே, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன் என்ற அந்த எதிர்நோக்கோடு இன்றைய திருப்பலியிலே வரம் பெற பங்கேற்க முன் வருவோமாக. தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாடும் பொருட்டு நம் பாவங்களை மனமுவந்து ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும்.
ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆதியே இரக்கமாயிரும். ஆண்டவரே ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது தூய ஆவியாரின் ஆற்றலை எங்களில் பொழிந்தருள உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது திருவுளத்தை உண்மையான மனதுடன் பற்றி கொண்டு அதை எங்கள் நன்னடத்தையில் வெளிப்படுத்தி வாழ்ந்திட ஆற்றல் பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அப்போலோ கொரிந்தில் இருந்தபோது பவுல் மலைப்பாங்கான பகுதி வழியாக எபேசு வந்தார். அங்கு அவர் சில சீடர்களை கண்டு அவர்களை நோக்கி, நீங்கள் நம்பிக்கை கொண்டபோது தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தூய ஆவி என்னும் ஒன்று உண்டு என்று கூட நாங்கள் கேள்விப்பட்டதில்லையே என்றார்கள். அவ்வாறெனில் நீங்கள் எந்த திருமுழுக்கை பெற்றீர்கள் என பவுல் கேட்க, அவர்கள், நாங்கள் யோவான் கொடுத்த திருமுழுக்கை பெற்றோம் என்றார்கள். அப்பொழுது பவுல், யோவான் மனம் மாறிய மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து தமக்கு பின் வரும் இயேசுவிடம் நம்பிக்கை கொள்ளுமாறு கூறினார் என்றார். இதை கேட்ட மக்கள் ஆண்டவராகிய இயேசுவின் பெயரில் திருமுழுக்கு பெற்றனர். பவுல் அவர்கள் மீது கைகளை வைத்ததும் தூய ஆவி அவர்கள் மேல் இறங்கியது. அப்பொழுது அவர்கள் பரவச பேச்சு பேசினர், இறைவாக்கும் உரைத்தனர். அங்கு ஏறக்குறைய 12 பேர் இருந்தனர். பின்பு பவுல் தொழுகை கூடம் சென்றார். அங்கு அவர் 3 மாதங்கள் இறையாட்சி பற்றி துணிவுடன் மக்களோடு பேசி அவர்களோடு விவாதித்து அவர்களை நம்பச் செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 68 பதிலுரை பாடல் பல்லவி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுள் எழுந்தருள்வார், அவருடைய எதிரிகள் சிதறடிக்கப்படுவார்கள். அவரை வெறுப்போர் அவர் முன்னிலையில் நின்று ஓடிப்போவர். புகையடித்து செல்லப்படுவது போல அவர்கள் அடித்து செல்லப்படுவர்.
பொல்லார் அழிந்தொழிவர். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். நேர்மையாளரோ மகிழ்ச்சியடைவர். கடவுள் முன்னிலையில் ஆர்ப்பரிப்பர், மகிழ்ந்து கொண்டாடுவர். கடவுளை புகழ்ந்து பாடி அவரது பெயரை போற்றுங்கள். ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராகும். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். Alleluia, 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 alleluia. Alleluia, 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 alleluia. நீங்கள் கிறிஸ்துவோடு உயிர் பெற்று எழுந்தவர்களானால் மேலுலகு சார்ந்தவற்றை நாடுங்கள். அங்கு கிறிஸ்து கடவுளின் வலப்பக்கத்தில் அமர்ந்து இருக்கிறார். Alleluia, 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 alleluia. Alleluia, 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 alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவிடம், இப்போதுதான் உருவகம் எதுவுமின்றி வெளிப்படையாக பேசுகிறேன். உமக்கு அனைத்தும் தெரியும். யாரும் உம்மிடம் கேள்வி கேட்க தேவையில்லை என்பது எங்களுக்கு இப்போது புரிகிறது. இதிலிருந்து நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகின்றோம் என்றார்கள். இயேசு அவர்களை பார்த்து, இப்போது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது. அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடிப்போவீர்கள். என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டே நான் இவற்றை உங்களிடம் சொன்னேன். ஏனெனில் உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள், நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய மாதாவின் அன்பு பக்தர்களே, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். அவர் தருகின்ற அந்த புது வாழ்வு இம்மன்னகத்தால் வெறுக்கப்பட்டாலும் விண்ணகத்தால் அருளப்பட்ட ஒரு வாழ்வாக இருப்பதினாலே அது எனக்கு இம்மண்ணிலே சுகமான சுவை மிகுந்த சுகமான சுமையாகவே அமைகிறது. சிலுவை பாதை என்றால் அச்சம் தருகின்ற ஒரு பாதை அல்ல, விண்ணக பேற்றினை தருகின்ற பாதை, இந்த உலகத்தால் ஏற்றுக்கொள்ள முடியாத பாதை, புதிய பாதை, புது வாழ்வு. அந்த வாழ்வை நாம் திருமுழுக்கின் வாயிலாக பெறுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்திற்கு வருகின்ற பொழுது அங்கே 2 விதமான திருமுழுக்குகளை பார்க்கின்றோம். பவுலடியார் எபேசு நகரத்திற்கு வருகின்றார். ஒரு சிறு குழுவினர் இயேசுவின் மீது நம்பிக்கை கொண்டவர்களை சந்திக்கின்றார். 12 பேர். அவர்களோடு அன்பாக உரையாடி கொண்டிருக்கின்ற பொழுது, நீங்கள் நம்பிக்கை கொண்ட பொழுது, திருமுழுக்கு பெற்ற பொழுது தூய ஆவியானவரை பெற்றீர்களா என்ற ஒரு அடிப்படை வினாவை எழுப்புகிறார். அப்பொழுது அந்த 12 அவரை பார்த்து கூறுகிறார்கள், தூய ஆவியானவர் என்ற அந்த ஒரு சொல்லே எங்கள் அகராதியிலேயே இல்லையே, அதை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டதே இல்லையே என்று தங்களுடைய நிலையை அவர் முன்னிலையிலே எடுத்துரைக்கின்றார்கள். அப்படி என்றால் நீங்கள் என்ன திருமுழுக்கு பெற்றிருக்கின்றீர்கள், யாரிடம் திருமுழுக்கு பெற்றீர்கள், எப்படி பெற்றீர்கள் என்று கேட்டபொழுது, நாங்கள் திருமுழுக்கு யோவானிடம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம் என்று உண்மையை கூறுகிறார்கள். அப்பொழுது அந்த திருமுழுக்கு யோவான் என்ன கூறினார் என்பதை பவுலடியார் இந்த 12 கூறுகிறார். நான் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்றேன், எனக்கு பின்னே ஒருவர் வருகின்றார், அவர் தூய ஆவியானவரை உங்களுக்கு தருவார். இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கின்றார்களோ முழுமையாக அவர்கள் அவருடைய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருப்பார்கள். எனவே திருமுழுக்கு யோவான் கொடுத்த திருமுழுக்கானது மன வருத்தத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு திருமுழுக்கு, பாவத்தை செய்யக்கூடாது என்று பாவத்தை புறக்கணிக்கின்ற ஒரு திருமுழுக்கு. ஆனால் இயேசுவிடம் நாம் முழுமையான நம்பிக்கை கொண்டு இயேசுவின் பெயரால், மூவொரு இறைவனின் பெயரால் இந்த திருமுழுக்கை பெறுகின்ற பொழுது நாம் ஒவ்வொருவரும் புது வாழ்வை பெறுகின்றோம், புது பிறப்பிற்குள்ளே நுழைகின்றோம். இதுதான் திருமுழுக்கு யோவானின் கொடுத்த திருமுழுக்குக்கும் இயேசு கிறிஸ்துவிலே ஒருவர் பெற வேண்டிய திருமுழுக்கிற்கும் உள்ள வேறுபாடு என்பதை அவர்களுக்கு தெளிவாக போதிக்கின்றார். அப்படி என்றால் இயேசுவின் பெயரால் நாங்கள் திருமுழுக்கு பெறுகின்றோம் என்று இயேசுவின் பெயரால் அவர்கள் பவுலடியாரிடத்திலே திருமுழுக்கு பெறுகின்றார்கள். அவர்கள் மீது கரங்களை வைத்து ஜெபிக்கின்றார். தூய் ஆவியானவரை வல்லமையாக பெற்றுக்கொள்கின்றார்கள். இறைவனை வாழ்த்துகின்றார்கள், போற்றுகின்றார்கள், ஆராதிக்கின்றார்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அந்த புது வாழ்வு ஒன்றே வாழ்வு என்று உணர்ந்தவர்களாய் அவ்வாழ்வுக்காக உயிரையும் விட உள்ளத்திலே உறுதி மிக்கவர்களாக புதிய பிறவிகளாக புது வாழ்வுக்கு உயிர் தெழுகின்றார்கள். எனவே நாம் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது அந்த தேற்றரவாளராகிய தூய் ஆவியானவரை நாம் பெற்றிருக்கின்றோமா, அனுபவிக்கின்றோமா? பெற்றிருக்கின்றோம், அது உண்மைதான். எந்த அளவிற்கு அதை அனுதினமும் நாம் அனுபவிக்கின்றோம் என்பதுதான் கேள்வியாக இருக்கின்றது. பவுலடியார் என்று அந்த 12 பேருக்கு கேட்ட அதே கேள்வியை நம்மிடம் கேட்கின்றார். நீங்கள் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றீர்களே, தூய் ஆவியானவர் உங்கள் மீது அருள் பொழிவு செய்திருக்கின்றாரா? அந்த தூய் ஆவியானவர் காட்டுகின்ற அந்த நேர்மையின் பாதையில் நீங்கள் நடந்து வருகின்றீர்களா என்ற அந்த வினாவை நம்மை பார்த்து பவுலடியார் என்றும் அந்த வாசகத்தின் மூலமாக எழுப்புகின்றார். அவ்வாறு எழுப்புகின்ற அந்த வினாவுக்கு நாம் என்ன பதில் கொடுக்க இருக்கின்றோம்? நம்முடைய திருமுழுக்கை நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு ஈஸ்டர் இரவிலும் அந்த திருமுழுக்கை நாம் அனைவரும் புதுப்பித்துக் கொள்கின்றோம். திருமுழுக்கின் பொழுது அந்த குழந்தைக்காக ஞான பெற்றோர் அங்கிருக்கின்ற திரு அவையினர்
அந்த நம்பிக்கை அறிக்கையை புதுப்பித்துக் கொள்கின்றார்கள். எனவே இவ்வாறாக தூய் ஆவியினால் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக மட்டுமே இயேசுவை பின்பற்றுகின்றவர்கள் இந்த மண்ணிலே வாழ வேண்டும் என்ற இந்த மேல்வரி சட்டத்தை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த உலகத்தோடு அவர்கள் சமரசம் செய்து கொள்ளவே மாட்டார்கள். ரட்சிக்கப்பட்டு ஒரு நாள் பாவம் செய்ய இயலாது என்று விவிலியத்திலே படிக்கின்றோமே, அதனுடைய உட்பொருள் இதுதான். இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். திரும்பி பார்த்தால் நான் தோல்வி அடைவேன். ஏனென்றால் இந்த உலகம் வெற்றி என்று தோல்வியை தான் தருகின்றது. ஆனால் வெற்றிக்கு மேல் வெற்றியை தருகின்ற ஒரு வாழ்வு உண்டு என்று சொன்னால் அது இயேசுவின் பின்னால் செல்வது தான், அவருடைய விழிமயங்களை கடைபிடிப்பது தான், இறை அன்பிலும் பிறர் அன்பிலும் அவர் பெயரால் வாழ்வது தான் என்ற அந்த புரிதலோடு நாம் இந்த மண்ணிலே வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து சீடர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றார்கள். உம்முடைய தோற்றத்தை, உம்முடைய அகத்தை முழுமையாக வெளிப்படுத்தி விட்டீர். இப்பொழுது நாங்கள் உம்மை முழுமையாக இறைமகன் என்று ஏற்றுக்கொள்கின்றோம், மெசியாவாக ஏற்றுக்கொள்கின்றோம், மீட்பராக ஏற்றுக்கொள்கின்றோம் என்று ஆனந்தமாக கூறுகின்றார்கள். நீங்கள் என்னை ஏற்றுக்கொண்டீர்களா, இப்பொழுது நம்புகின்றீர்களா என்று அந்த வினாவை கேட்டுவிட்டு ஒரு அதிர்ச்சி வைத்தியத்தை கொடுக்கின்றார் இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இப்பொழுது நம்புகிறீர்களா? இதோ காலம் வருகிறது, ஏன் வந்தே விட்டது, அப்போது நீங்கள் சிதறடிக்கப்பட்டு ஒவ்வொருவரும் அவரவர் வீட்டுக்கு ஓடி போவீர்கள், என்னை தனியே விட்டு விடுவீர்கள். ஆயினும் நான் தனியாய் இருப்பதில்லை, தந்தை என்னோடு இருக்கிறார். இந்த உலகம் உங்களை வெறுக்கிறது என்று சொன்னால் அதற்கு முன்னால் இந்த உலகம் என்னை வெறுத்தது என்பதை மறந்து போகாதீர்கள். அந்த சூழ்நிலையிலே நான் என் தந்தையினுடைய வழி தடத்திலே பயணித்து எவ்வாறு உயிர் தெழுந்தேன் பாடுகளின் வழியாக, சிலுவையின் வழியாக என்பதை நீங்கள் உள்ளத்திலே உணர்ந்து கொள்வீர்களே என்றால், இம்மண்ணிலே நீங்கள் இந்த உலகம் முடியும் வரையிலும் வாழ்கின்ற பொழுது நீங்கள் பல்வேறு திசைகளில் இருந்து பல்வேறு சோதனைகளுக்கு ஆட்படுத்தப்படுவீர்கள். இந்த உலகம் உங்களை இந்த உலகத்தோடு சமரசம் செய்து கொள்ள நெருக்கும், கசைக்கு பிழியும். அப்படிப்பட்ட இந்த தருணங்களிலே அஞ்சாதீர்கள், நான் இந்த உலகை வென்றவராக இருக்கின்றேன் என்ற நம்பிக்கையை தருகின்றார். அச்சத்தை நீக்குங்கள் என்று கூறுகிறார். பெர்னாட் ஷா ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறார். அதிலே அச்சத்தை பற்றி எழுதுகிறார். ரேஷனல் ஃபியர், இர்ரேஷனல் ஃபியர். அச்சம் என்பது மடமையடா என்று சொல்லுவார்கள், அது ஒரு பகுதி தான். அச்சம் என்பது மடமை. எப்பொழுது அந்த அச்சம் நம்மை கோழைகளாக மாற்றுகின்ற பொழுது, அந்த அச்சம் நம்மை ஆக்கப்பூர்வமான எச்சரிக்கையான முன்மதியோடு செயல்படுகின்ற ஒரு நிலையிலே இருப்பதற்கு உதவுகின்ற பொழுது அது அறிவுள்ள அச்சமாக இருக்கின்றது என்று பெர்னாட் ஷா கூறுகிறார். ஒரு குழந்தை தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கின்றது. தேர்வு இன்னும் வருவதற்கு 6 மாதங்கள் 7 மாதங்கள் இருக்கின்றன என்று அந்த குழந்தை தூங்கிக் கொண்டிருந்தால், விளையாடி கொண்டிருந்தால் அதற்கு என்ன பயன்? அதற்கு அந்த எதிர்காலத்தில் வர இருக்கின்ற தேர்வை வெற்றிகரமாக சந்திக்க வேண்டும், நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும், அதனை கடந்தும் இன்னும் உயர்ந்த நிலைக்கு கல்வியிலே நான் பயணிக்க வேண்டும் என்ற அந்த உள்நோக்கம் இல்லை. உண்மையான அந்த அச்சம் அங்கே இல்லை. அதன் விளைவாக கடைசி நேரத்திலே படித்து ஏதோ பாஸ் ஆகிவிட்டோம், 35 மார்க் வாங்கி பாஸ் ஆகிவிட்டோம் என்று சொல்லிக்கொள்ளலாம், ஒரு டிகிரி போட்டுக்கொள்ளலாம். அதனால் என்ன பயன்? எனவே பெர்னாட் ஷா கூறுகின்றார், அறிவுள்ள அச்சம் என்று ஒன்று இருக்கின்றது, அறிவற்ற அச்சம் என்று ஒன்று இருக்கின்றது. அந்த அறிவற்ற அச்சத்தை போக்கி அறிவுள்ள அச்சம் கொண்டவர்களாய் வாழ்வீர்களே என்றால், அச்சம் என்பது மடமை அல்ல, அது உங்களை உருவாக்குகின்ற உலைக்களமாகவும் இருக்கின்றது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். ஆண்டவர் இயேசு அதையே தான் தன்னுடைய சீடர்களுக்கு இன்றைய நற்செய்தியிலே சொல்லுகிறார். என் வழியாய் நீங்கள் அமைதி காணும் பொருட்டு நீங்கள் எப்படியெல்லாம் துன்பப்பட போகின்றீர்கள் என்பதை உங்களிடம் சொல்லியிருக்கின்றேன். உலகில் உங்களுக்கு துன்பம் உண்டு, எனினும் துணிவுடன் இருங்கள். அறிவுள்ள அச்சத்தோடு இருங்கள், துணிவுடன் இருங்கள். அச்சத்திலே நடுங்கி கோழைகளாகி உலகத்தோடு சமரசம் செய்து கொள்ளாதீர்கள். என்னுடைய மாண்புமிக்க அந்த விழும்பியங்களை எல்லாம், அன்பு, அமைதி, மகிழ்ச்சியை எல்லாம் நீங்களும் சுவைத்து சுவைபட அடுத்தவர்களுக்கும் பகிர்ந்து வழங்கிக் கொண்டே இருங்கள். உலகின் கடைகோடி முனை வரையிலும், உலகம் முடிகின்ற வரையிலும் இந்த நற்பணியை ஆற்றிக்கொண்டே இருங்கள். அது சவாலான ஒரு பணியாகத்தான் இருக்கும். இறையச்சம் மிகுந்தவர்களாக நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அந்த வாழ்வு பொற்காலமாக இந்த மண்ணிலேயே உங்களுக்கு விளங்கும் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை உற்சாகப்படுத்துகின்றார். துணிவுடன் இருங்கள்,
நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். எனவே இந்த மண்ணிலே நாம் வாழ்கின்ற பொழுது பல்வேறு திசைகளிலிருந்து நாம் இழுபறி நிலைக்கு தள்ளப்படுவோம். அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலைகளிலே தூய ஆவியானவர் என்றும் நம்மோடு இருக்கின்றார். அவர் நம்மை அந்த நேர்மையின் பாதையில் வழிநடத்தி கொண்டு தான் இருக்கின்றார். நாம் செல்லுகின்ற பாதை தான் வாழ்வின் பாதை. அந்த வாழ்வின் பாதையில் தான் அந்த வாழ்வின் உச்சக்கட்டமாகிய அந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நம்மால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று நாம் வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அன்னை மரியா, இதோ உமது அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் என்று தன்னுடைய அனுதின வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டினார். சிறிய காரியங்களிலும் நன்னம்பிக்கைக்கு உரியவராக அவர் இருந்தார். அதே போல ஆண்டவர் இயேசு கூறுவார், நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல பணியாளரே, சிறிய காரியங்களிலே நீர் எனக்கு நம்பிக்கைக்குரியவராக இந்த மண்ணிலே வாழ்ந்தீர். எனவே உமக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற நித்திய பேச்சினை நீ பெற்றுக்கொள்வாயாக என்று அந்த வெற்றி மகுடத்தை நம் மீது ஆண்டவர் அணிவிப்பார். அதை காட்சியாக நம்முடைய உள்ளத்திலே கொண்டு அந்த மாட்சிமை மிகுந்த நிலைக்கு நாம் ஒவ்வொரு நாளும் நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றோம் என்பதை உணர்ந்து அந்த அன்னையைப் போல அந்த அன்னையின் வழியிலே ஆண்டவர் கூறுகின்ற வாழ்வதரும் வார்த்தைகளை சீரிய செம்மனத்திலே நாமும் பதித்து சிந்தித்து தியானித்து நடைமுறையாக்குவோம். வாழ்வாங்க வாழ்வோம், அச்சம் தவிர்ப்போம், அந்த ஆண்டவரிலே உயிர்த்தெழுந்து கொண்டே இருப்போம். அந்த நற்செய்தியை அனைவருக்கும் சுவைபட வழங்கி கொண்டே இருப்போம். அதுவே நம்முடைய வாழ்வின் பெருமை என்று இரும்போது எய்துவோம். ஆமென். இயேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். இயேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். ஒன்று கொடுத்தால் பல சேரும், உணர்ந்தே நானும் தருகின்றேன். இயேசுவே உம்மிடமே வருகிறேன், என்னையே உம்மிடம் காணிக்கை தருகிறேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பணி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்படியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எம்மாசற்ற பணி எங்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இது எங்கள் உள்ளங்களில் விண்ணக அருளின் ஆற்றலை பொழிவதாக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லாருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். நமது இறை இயல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் அக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி வாழ்த்தி போற்றி பாடுவதாவது:
தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்திலே, இந்நாளிலே, இந்த வேளையிலே வந்து கூடி உம்முடைய அருளை பெறுவதற்காக காத்திருக்கின்ற இந்த மக்கள் மீது உம்முடைய கருணை கண்களை திருப்புவீராக. உம்முடைய தாய் ஆரோக்கிய அன்னை இவர்களுக்காக இந்த திருப்பலியின் வழியாக பரிந்து பேசுகின்றாரே. எங்கள் பாவங்களை முன்னிட்டு இல்லை என்றாலும் அன்னையின் மாசின்மையை முன்னிட்டு எங்களுக்கு நாங்கள் வேண்டுகின்ற வரங்களை எல்லாம் தந்து காத்து வழிநடத்துவீராக. ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாமியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்றுள்ள நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு வழங்கும் அமைதியை அன்புடன் பகிர்ந்து கொள்வோம். அமைதி. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். அஞ்சாதே அஞ்சாதே, நான் என்றும் உன்னோடு என்று நமக்கு நம்பிக்கை தருகின்றவர். கோழைத்தனங்களை தவிர்த்து என்னை சுமந்திருக்கின்ற தங்க பேழைகளாக இந்த மண்ணிலே நீங்கள் சாட்சியம் பகர என் உடலையும் இரத்தத்தையும் உணவாகவும் பானமாகவும் ஒவ்வொரு நாளும் வழங்க முன் வருகின்றேன். இந்நாளிலே அந்த விருந்திலே பங்கேற்க அழைக்கப்பட்டுள்ள அருமையான மக்களே, நீங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. தேவ தரிசனம் தேடும் மனம் தினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும்.
உருகிடும். வாழ்வு வழங்கும் வல்ல தேவன் வரவு என்னிலே, வசந்தம் என்றும் வசந்தம் என்ற வாழ்வு தன்னிலே. வானதேவன் வார்த்தை இங்கு வடிவமானதே, வானும் மண்ணும் அழிந்த பின்னும் வாழ்வு என்னிலே. ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உனை பாடாத நாள் இல்லையே, உனை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தேவ தரிசனம் தேடும் மனதிலும், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். அன்பிற்காக ஏங்கும் எந்த ஆசை ஓய்ந்திடும், அழிவில்லாத அன்பின் நேசம் அரவணைத்திடும். நிழலில் ஆடும் நிழல்கள் யாவும் நிஜங்களாகிடும், நீங்கிடாமல் நிறைவில் நேசம் நிதமும் தொடர்ந்திடும். ஒளியே ஒளியே உலகின் ஒளியே, உயிரே உயிரே உயிரின் உயிரே, உனை பாடாத நாள் இல்லையே, உனை தேடாத வாழ்வில்லையே. இறைவா இறைவா என் இதயம் இறைவா, இறைவா இறைவா என் இதயம் இறைவா. தேவ தரிசனம் தேடும் மனதினம், தேவன் வரவிலே ஜீவன் உருகிடும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீர் நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்க உம்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.
புனித ஆரோக்கிய அன்னை முன்மன்றாட்டு. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற்காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்துச் சொல்வோம். உங்கள் பதில்: ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்ற வார்த்தைக்கு ஏற்ப திரு அவையை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடல் உள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய பணியாளர்களையும் ஆசீர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடனும் நீதியுடனும் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திருப்பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியமும் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உம் மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி திருவழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல் நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலையை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக ஏங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். Let us in a special way remember our brethren who are taking part with faith in the sacred liturgy through Shrine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டிற்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.
புனித ஆரோக்கியனையின் ஆசிர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய மாதாவை, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்கச் செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of வேளாங்கண்ணி. எல்லாமல்ல இரக்கமே உருவான அன்பு இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பணிகளையும் உங்கள் பயணங்களை எல்லாம் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. ஆமென். விண்ணின் முடியன அணிந்தவளே எங்கள் மரியே நீ வாழ்க. விண்ணக மன்னக காவலி எங்கள் மாதா நீ வாழ்க.